இப்படிப்பட்டவங்க கூட நீ வாழ வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து காவேரியை கூட்டிட்டு போனோனே, காவேரி வந்து அப்படியே அழுதுட்டே போறத பார்த்துட்டு தாங்கிக்க முடியாம வந்து விஜய் வந்து கதறி கதறி அழுறாரு. அவங்க தாத்தா கிட்ட சொல்லி புலம்புறாரு. அவங்க தாத்தா மடில வந்து படுத்துட்டு அழுறாரு. அவங்க தாத்தா அவருக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலை ராகினியோட கும்பல் ரொம்ப சந்தோஷமா அடையறாங்க. காவேரியும் வந்து விஜயும் பிரிஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க சேர மாட்டாங்க. சேராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். அந்த வீட்ட அவங்க காலி பண்ண வைக்கணும். இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. இந்த சூழ்நிலை இங்க விஜய் நினைவாவே இருக்க காவேரி மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. எங்க எல்லாரும் அவங்க கிட்ட ஏன்டி இப்படிலாம் பண்ண? உன் வாழ்க்கைய நீயே பாழாக்கிட்டியே அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. நர்மதா மட்டும் அவங்க கிட்ட வந்து சாரி கேட்குறாங்க. அத பார்த்துட்டு நர்மதா கட்டி பிடிச்சிட்டு காவேரி அழறாங்க தாங்க முடியாம. இங்க எல்லாரும் நர்மதா காவேரியும் பார்த்துட்டு மனசு கலங்குறாங்க. இங்க வந்து விஜய் என்ன பண்ணாரு, தாத்தா கிட்ட சொல்றாரு, தாத்தா காவேரி எனக்கு வேணும் தாத்தா. காவேரி இல்லாம என்னால வாழ முடியாது தாத்தா. ப்ளீஸ் தாத்தா. காவேரி எனக்கு வேணும் தாத்தா அப்படி சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காரு. கண்டிப்பா காவேரி உனக்கு கிடைப்பா. உன் பொண்டாட்டிடா. உன்ன விட்டு எங்க போ முடியும்? உங்களுக்குள்ள மனஸ்தாபம் வரலாம், பிரச்சனை வரலாம், எவ்வளவு நாள் வரலாம். ஆனா நீ உறுதியோடு இருக்கணும். புரியுதா? யார் என்ன சொன்னாலும் சரி, காவேரி கிட்ட நடந்த விஷயத்தையெல்லாம் நீ பேசியே ஆகணும். பேசி அவளுக்கு புரிய வைக்கணும். முதல்ல அவ புரிஞ்சுக்கிட்டாவே போதும். எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரிங்க தாத்தா நான் பண்றேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி தேடி போறாரு. இங்க காவேரி தேடி போனோனே விஜய் வந்து எப்படியாவது காவேரிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. அப்ப ட்ரை பண்ணும்போது கரெக்டா அங்க வந்து பார்த்துடுறாரு குமரன். குமரன் வந்து என்ன பண்ணாரு, விஜயோட சட்டையை பிடிச்சு நீ எப்படி காவேரி தேடி வரலாம்? இதுக்கப்புறம் காவேரி பக்கம் தலை சாய்ச்சி வச்சேன் அப்புறம் அவ்வளோதான், நான் மனுஷனாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வான் பண்ணுறாரு. அதை கேட்டு வந்து குமரனை பார்த்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு நம்ம விஜய். இங்கே பாருங்கள் தேவையில்லாத பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படிலாம் வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேருமே சண்டை போடுறதை பார்த்துட்டு நிவின் வந்து அவங்கள தடுக்கிறாரு. நிவின் வந்து இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் வந்து இங்கே வந்து தொல்லை பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு திட்டி அனுப்புகிறாரு நம்ம விஜயை. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, செம்மையாக டென்ஷனாக வீட்டுக்கு வர வந்து நம்ம குமரனை பார்த்து கங்கா கேட்குறாங்க என்ன ஆச்சுங்க அப்படி சொல்லிட்டு. அங்கே இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறான், சும்மா சும்மா வந்து நிற்கிறான், காவேரி பார்க்கணும் ட்ரை பண்ணுறான், ஏன் இவ்வளோ நாள் வந்து காவேரி வந்து கஷ்டப்படுது பத்தாது அவன் அப்படி சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாரு. நிவின் வந்து வந்ததால் தப்பிச்சா இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நிவின் வந்து சரி விடுங்கண்ணா அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து காவேரி நிவினை சந்திக்கிறாங்க. நிவின் கிட்ட கேட்குறாங்க நீங்கள் எதுக்காக வந்து இந்த விஷயத்தை வந்து யமுனா கிட்ட சொன்னீங்க அப்படின்றாங்க. எனக்கு வேறு வழி தெரியல காவேரி, என்னை மன்னிச்சுடு, நான் தெரியாமல் சொல்லிட்டேன். அது எப்படிங்க நீங்கள் சொல்லுவீங்க? உங்களுக்கு யாருங்க இந்த ரைட்ஸை கொடுக்க சொல்கிறதுக்கு? உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்காங்க? எங்கள் விஷயத்தில் நீங்கள் யாருங்க தலையிட? நாங்கள் புருஷ பொண்டாட்டிங்க 1000 பிரச்சனை பிடிப்போம் சேர்ந்துப்போம், அது எங்கள் விஷயம். நாங்கள் அக்ரிமெண்ட் போடுறோம் வாழ்கிறோம், அது எங்களோட பிரச்சனை. நீங்கள் யாருங்க இதெல்லாம் சொல்கிறதுக்கு? எங்கள் வீட்டில் சொல்லி எவ்வளோ பெரிய பிரச்சனை உண்டு பண்ணியிருக்கீங்க வந்து தெரியுமா உங்களுக்கு அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு காவேரி நான் வேணும்னு சொல்ல காவேரி, உன் தங்கச்சி அந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டா, யமுனா வந்து அவ்வளோ வந்து என்னை கேள்வி கேட்டா, நான் என்ன சொல்கிறதுனே தெரியல, அதான் தெரியாமல் சொல்லிட்டேன் காவேரி. இங்கே பாருங்கள் எப்போவாவது நான் சொல்லி இந்த பிரச்சனையை தீர்த்திருப்பேன். ஏன் அக்ரிமெண்ட் பிரச்சனைங்க நான் எப்படி சொல்லணுமோ பக்குவமாக எங்கள் வீட்டில் நான் சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தீங்களா நீங்கள் பண்ண வேலையில் இப்போது நானும் அவரும் பிரிஞ்சிட்டோம், போதுமா உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்றாங்க. இதுக்காக தானே இவ்வளோ பிளான் பண்ணீங்க, உங்கள் கல்யாணத்தை நாங்கள் நடத்தி வச்சுட்டோம் உங்களுக்கு விருப்பம் இல்லாமல், அதனால தானே எங்கள் 2 பேரும் பிரிச்சுட்டீங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு காவேரி நீ ஏன் காவேரி இப்பெல்லாம் பேசுகிறேன்னு அப்போலாம் யோசிக்கல காவேரி, நீங்கள் யோசிக்கணும் எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் பண்ண விஷயத்தெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் நல்லவன் காட்டுறதுக்காக வந்து விஜய் வந்து கெட்டவன் ஆக்குறீங்களே, அதனால தானே இப்படிலாம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு. ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிற, வேறு என்னங்க பேசுகிறது? இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கேங்க. ஆனால் நான் சந்தோஷமாக இல்லை. விஜயை பிரிஞ்சு நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு தெரியுமா அப்படின்னோடனே, இல்லை காவேரி அவர் தானே உன்னை சொன்னார். அவர் சொல்கிறாரு, இருக்க சொல்கிறாரு, என்ன வேணாலும் பண்ண சொல்கிறாரு. அது ஏன் பிரச்சனையும் அவர் பிரச்சனையும் நீங்கள் யாருங்க தலையிட இதில்? நீங்கள் எதுக்காக அங்கே சொன்னீங்க? நீங்கள் சொன்னதால் தானே எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சது. எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சதால் தானே இவ்வளோ பிரச்சனை வந்தது. எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் யார் இதில் தலையிட அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாரு நிவின் இதெல்லாம் கேட்டு.